ஒரு பொருள் திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. உறைதல், ஃப்ரீசிங். பி. விரிவடைதல், எக்ஸ்பான்ஷன். சி. வெப்ப விளைவு, ஹீட்டிங் எஃபெக்ட். டி. நொதித்தல், ஃபர்மெண்டேஷன். சரியான பதில் ஏ. உறைதல், ஃப்ரீசிங். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒரு திரவப் பொருள் வெப்பத்தை இழந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்வு உறைதல் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, நீர் 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுவது உறைதல் ஆகும். முறையான சுகாதாரத்திற்காக எப்போது வாய் கொப்பளிக்க வேண்டும்? ஏ. ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு. பி. படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பு மட்டும். சி. வாரத்திற்கு ஒரு முறை. டி. காலையில் மட்டும். சரியான பதில் ஏ. ஒவ்வொரு உணவிற்கும் பிறகு. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. ஒவ்வொரு முறை உணவு உண்ட பிறகும் வாய் கொப்பளிப்பது பற்களின் இடையில் தங்கியுள்ள உணவுத் துகள்களை அகற்ற உதவுகிறது. இது பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து பற்சிதைவு மற்றும் வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கிறது. இதயத்தின் எந்த அறை ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தை பெறுகிறது? ஏ. வலது ஆரிக்கிள், ரைட் ஓரிக்கிள். பி. வலது வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். சி. இடது ஆரிக்கிள், லெஃப்ட் ஓரிக்கிள். டி. இடது வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரியான பதில் சி. இடது ஆரிக்கிள், லெஃப்ட் ஓரிக்கிள். நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் நுரையீரல் சிரைகள் வழியாக இதயத்தின் இடது ஆரிக்கிள் பகுதிக்கு வந்தடைகிறது. இது இதயத்தின் மேல் இடது அறையாகும். ஏ. வலது ஆரிக்கிள் உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் அற்ற இரத்தத்தை பெறுகிறது. ஹென்றி கேவெண்டிஷ் எப்போது முதலில் நீரை தயாரித்தார்? ஏ. 1781. பி. 1831. சி. 1801. டி. 1751. சரியான பதில் ஏ. 1781. 1. ஹென்றி கேவெண்டிஷ் 1781 ஆண்டு ஹைட்ரஜன் வாயுவை எரிப்பதன் மூலம் நீரினை முதலில் தயாரித்தார். இதன் மூலம் நீர் என்பது ஒரு தனிமம் அல்ல, அது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு சேர்மம் என்று அவர் நிரூபித்தார். 2. சாதகமான வேறுபாடுகளைக் கொண்ட உயிரினங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பெறப்பட்ட பண்புகளின் மரபுரிமை. பி. இயற்கைத் தேர்வு. சி. தொடர்ச்சியற்ற மாறுபாடு. டி. படிப்படியான திரட்சி. சரியான பதில் பி. இயற்கைத் தேர்வு. சரியான விடை பி. சோகஸ்மெலி. சார்லஸ் டார்வின் கூற்றுப்படி, ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழத் தகுதியுள்ள சாதகமான மாறுபாடுகளைக் கொண்ட உயிரினங்களை இயற்கை தேர்ந்தெடுக்கும். இந்த தேர்வு முறை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படை இயக்கமாக அமைகிறது. எந்த வகை பாசி குளோரோஃபேசி, குளோரோஃபிசி என வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. பச்சை பாசி, கிரீன் ஆல்கி. பி. சிவப்பு பாசி, ரெட் ஆல்கி. சி. பழுப்பு பாசி, பிரவுன் ஆல்கி. டி. நீல பச்சை பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கி. சரியான பதில் ஏ. பச்சை பாசி, கிரீன் ஆல்கி. குளோரோஃபேசி வகுப்பு பாசிகள் பொதுவாக பச்சை பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் இவற்றில் பச்சையம் ஏ மற்றும் பி அதிக அளவில் உள்ளன. இவை பெரும்பாலும் நன்னீரில் காணப்படுகின்றன. பி. சிவப்பு பாசிகள் ரோடோஃபேசி, ரோடோஃபிசி வகுப்பைச் சேர்ந்தவை. ஒரு மரபணுவின் புறத்தோற்ற வெளிப்பாடு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. மரபுவகை, ஜெனோடைப். பி. பண்பு, ட்ரேட். சி. புறத்தோற்றம், ஃபீனோடைப். டி. அல்லீல், அல்லில். சரியான பதில் சி. புறத்தோற்றம், ஃபீனோடைப். ஒரு உயிரினத்தின் வெளிப்படையாக தெரியும் பண்புகள், உயரம், நிறம் போன்றவை புறத்தோற்றம் அல்லது பினோடைப் என்று அழைக்கப்படுகின்றன. இது மரபணு அமைப்பு மற்றும் சுற்றுப்புறச் சூழலின் தாக்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மொத்த லியூகோசைட்டுகளில் பேசோஃபில்கள், பாசோஃபில்ஸ் எத்தனை சதவீதம் உள்ளன? ஏ. 2 முதல் 5% வரை. பி. 5 முதல் 10% வரை. சி. 0.5-1. டி. 10 முதல் 15% வரை. சரியான பதில் சி. 0.5-1. பேசோஃபில்கள் என்பவை வெள்ளை இரத்த அணுக்களில் மிகக் குறைந்த எண்ணிக்கையில் காணப்படுபவை,
இவை மொத்த லியூகோசைட்டுகளில் 0.5% முதல் 1.0% வரை மட்டுமே உள்ளன. இவை வீக்கம் மற்றும் ஒவ்வாமை எதிர்வினைகளின் போது ஹிஸ்டமினை வெளியிடுகின்றன. 2 முதல் 5% வரை என்பது ஈசினோஃபில்களின் அளவு. இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியடைவதுடன் நேரடியாக தொடர்புடைய செயல்முறை எது? A. ஆவியாதல் evaporation. B. சைட்டோபிளாச ஓட்டம் cytoplasmic streaming. C. ஒளிச்சேர்க்கை photosynthesis. D. வேர் அழுத்தம் root pressure. சரியான பதில் A. ஆவியாதல் evaporation. 1. நீராவியாதல் transpiration மூலம் தாவரங்கள் அதிகப்படியான நீரை வெளியேற்றும் போது அது இலைகளின் வெப்பத்தை உறிஞ்சி குளிர்ச்சியை தருகிறது. இது தாவரங்கள் அதிக வெப்பநிலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும் ஒரு முக்கிய உடலியல் நிகழ்வாகும். X. S. 2 HCl அக் HCl2 அக் H2 G என்ற வினையில் X ஆல் குறிக்கப்படக்கூடிய தனிமம் பின்வருவனவற்றில் எது? A. Cu. B. Ag. C. ஜேடேன். T. ஆவ். சரியான பதில் C. ஜேடேன். 1. துத்தநாகம் ஜேடேன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது, ஏனெனில் இது ஹைட்ரஜனை விட அதிக வினைத்திறன் கொண்டது. இந்த வினையில் ஜேடேன் Cl2 என்ற உப்பு உருவாகிறது. இரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் மருத்துவக் கருவி எது? A. ஆக்சிமீட்டர் ஆக்சிமீட்டர். B. ஸ்பிக்மோமானோமீட்டர் ஸ்பிக்மோமனோமீட்டர். C. வெப்பமானி தெர்மோமீட்டர். D. ஸ்டெதாஸ்கோப் ஸ்டெதோஸ்கோப். சரியான பதில் B. ஸ்பிக்மோமானோமீட்டர் ஸ்பிக்மோமனோமீட்டர். சரியான விடை B. சோகஸ்மெலி ஸ்பிக்மோமானோமீட்டர் என்பது தமனிகளில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தை சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் அளவிட பயன்படும் கருவியாகும். இது பொதுவாக மருத்துவர்களால் இரத்த அழுத்த பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படுகிறது. விசை மற்றும் இயக்கம் தொடர்பாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்களில் ஒன்று என்ன? A. மின்காந்தவியல் எலக்ட்ரோமேக்னடிசம். B. உந்தம் மொமெண்டம். C. வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனாமிக்ஸ். D. குவாண்டம் பின்னல் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். சரியான பதில் B. உந்தம் மொமெண்டம். சரியான விடை B. சோகஸ்மெலி நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை அதன் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். விசை மற்றும் இயக்கத்தை புரிந்து கொள்ள உந்தம் மொமெண்டம் mv ஒரு அடிப்படை கருத்தாகும். பின்வருவனவற்றில் திரவத்திலிருந்து திண்மமாக மாறுவதை விவரிப்பது எது? A. இது வெப்பப்படுத்துவதால் நிகழ்கிறது. B. இது குளிர்வித்தலை உள்ளடக்கியது. C. இது ஒரு வெப்பம் கொள் செயல்முறை. D. இது உருகுதல் என்று அழைக்கப்படுகிறது. சரியான பதில் B. இது குளிர்வித்தலை உள்ளடக்கியது. சரியான விடை B. சோகஸ்மெலி ஒரு திரவத்தின் வெப்பநிலையை குறைக்கும்போது குளிர்வித்தல் மூலக்கூறுகளின் இயக்கம் குறைந்து அது திண்மமாக மாறுகிறது. இது உறைதல் ஃப்ரீசிங் என்று அழைக்கப்படுகிறது. மற்றவை A. வெப்பப்படுத்துவது திண்மத்தை திரவமாக மாற்றும் உருகுதல். மண்புழுவின் தொடர்ச்சியான தசைச் சுருக்கங்கள் மற்றும் தளர்வுகளின் விளைவு என்ன? A. அது செங்குத்தாக மட்டுமே நகரும். B. அது சிறிய தூரங்களுக்கு முன்னோக்கி நகரும். C. அது நிலையாக இருக்கும் ஆனால் வடிவத்தை மாற்றும். D. அது பெரிய தூரங்களுக்கு பின்னோக்கி நகரும். சரியான பதில் B. அது சிறிய தூரங்களுக்கு முன்னோக்கி நகரும். 8. மண்புழுக்கள் தங்கள் உடலில் உள்ள நீளமான மற்றும் வட்ட தசைகளை மாறி மாறிச் சுருக்குவதாலும் தளர்த்துவதாலும் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இந்த இயக்கத்தின் மூலம் அவை மண்ணில் சிறிய தூரங்களுக்கு முன்னோக்கி நகர்கின்றன. அனிச்சை செயலில் அனிச்சை வில்லை உருவாக்குவது எது? A. ஏற்பி தசை தண்டுவடம். B. மூளை தண்டுவடம் தசை. C. தசை ஏற்பி மூளை. D. ஏற்பி தண்டுவடம் தசை. சரியான பதில் D. ஏற்பி தண்டுவடம் தசை. 10. அனிச்சை வில் என்பது தூண்டலை பெறும் ஏற்பி, தகவலை கடத்தும் தண்டுவடம் மற்றும் எதிர்வினையாற்றும் தசை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது மூளையின் நேரடி தலையீடு இன்றி மிக வேகமாகச் செயல்படும் ஒரு நரம்பு பாதையாகும். பரும வெப்ப விரிவு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? A.
பரும வெப்ப விரிவு குணகத்தின் அடிப்படையில். பி. பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறனின் அடிப்படையில். சி. பொருளின் நிறையின் அடிப்படையில். டி. பொருளின் அடர்த்தியின் அடிப்படையில். சரியான பதில் ஏ. பரும வெப்ப விரிவு குணகத்தின் அடிப்படையில். 1. சரியான விடை. ஏ. சோகஸ்மேலி பரும வெப்ப விரிவு என்பது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் பருமனில் ஏற்படும் மாற்றமாகும். இது பரும வெப்ப விரிவு குணகத்தால் அளவிடப்படுகிறது. இதன் அலகு கே ஆகும். ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பிறகு அதே நிலைக்கு திரும்பும் இயக்க வகை என்ன? ஏ. நேர்கோட்டு இயக்கம் லினியர் மோஷன். பி. சுழற்சி இயக்கம் ரோட்டரி மோஷன். சி. வளைவு பாதை இயக்கம் ஜிக்ஸாக் மோஷன். டி. அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன். சரியான பதில் டி. அலைவு இயக்கம் ஆசிலேட்டரி மோஷன். சரியான விடை டி. சோகஸ்மேலி அலைவு இயக்கம் என்பது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு நிலையான புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னுமாக நகர்வதாகும். ஊசல் கடிகாரம் மற்றும் அதிர்வடையும் கம்பி ஆகியவை இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். அலுமினியத்தின் அணு நிறை என்ன? ஏ. 27. பி. 16. சி. 12. டி. 18. சரியான பதில் ஏ. 27. சரியான விடை ஏ. அலுமினியத்தின் அணு எண் 13 மற்றும் அதன் அணு நிறை தோராயமாக 27, 26.98 ஆகும். போட்டித் தேர்வுகளில் தனிமங்களின் அணு நிறையை தெரிந்து வைத்திருப்பது வேதியியல் கணக்கீடுகளுக்கு அவசியமானது. தவறான விடைகள். பி. 16 என்பது ஆக்சிஜனின் அணு நிறையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?